ஆனா ராதாகிருஷ்ண கலிச்சேரியிலே இருந்திருந்தா யாருக்கா தெரியுமா? நாடகத்துறைக்கான யாருக்குமே தெரியாது. எவன்டா அவன் இப்படி இப்ப அப்படின்னா கேட்கக்கூடாது, ரொம்ப பெருமையானது. இப்ப அப்படின்னா கேட்கலாமா? தப்பு இல்லையா? நம்ம அண்ணன் அப்படி இப்படி மரியாதை பேசக்கூடாதுன்னு சொல்ல வரேன். குச்சி மிட்டாய் யூடியூப்ல சொல்லுவாங்க அடிக்கடி, அடிக்கடி சொல்றதுதான். வந்தா வந்த வேலை பார்த்துட்டு பேசாம பார்த்துட்டு பேச அதானே வாங்கினேன். இதில் நான் அதை வாங்கி கொடுத்தேன், இதை தேவையாது. ஏய் ரொம்ப பெருமையா பேசினாங்க. ஏன் தேவையில்லாத வாங்குற? சுந்தரம் நிறைந்தது அது என்போம் ஒன்று வந்த சரியா? என்னப்பா சரியா? வந்த என்னையா யாரையா போட சொன்னது? உன்னைய கூட்டம் நான் பாடுவேன். 10 பாட்டு 20 பாட்டு கூட பாடுவேன். நீ நாடகம் கொடுத்தா என்னப்பா?
என் பக்கம் வந்துருவேன். அதே மானவே வாத்தியார். ஏற்கனவே சண்டையா இருக்குன்னு உன்னை சொல்ல சொன்னேன். நான் உனக்கு என்னன்னா குறை வச்சேன். தினமும் உளுந்த வடை மத்த நடிகர் 2 சாப்பிட்டாலும் உனக்கு 4 வாங்கி கொடுத்தேன். அந்த நன்றி இல்லை. அதான் முகல் இப்படி போச்சா? நீ ஏவி விட்டுட்டு நீ பாட்டுக்கு வெளியே இருக்க போயிடுற. அந்த ஆள் விட்டுக்கிட்டு கலந்து முறைச்சு பேசுதா? தமிழ்ல ஒழுங்கா நாக்கு வச்சுட்டு பேசு போமுண்ட கிடமத்துனு வந்தாரே சாமியாரு, மிகப்பெரிய ஒரு சாமியார். இவர் எங்களை சொல்றார் ரசிகர் மன்றம் கட்ட விட்டு. இவருக்கு புதுக்கோட்டை பக்கம் போனா நம்ம அவ்வளோ பேச விட மாட்டாங்க. வெங்கடேசனை வெளியே வர சொல்லு அப்படின்னு நம்மளை விரட்டி விடுறாரு. அப்படிலாம் அவங்க ரசிகர் இருக்காரு. அதுக்காக என்ன சொன்னா பலூனா இருக்கட்டும் பலூன் வாங்கி கொடுத்தேன், கேசரி வாங்கி கொடுத்தேன். அந்த நன்றி உனக்கு இல்ல. ரொம்ப நன்றி. சாமியார் சந்திக்கிறேன். சந்திக்கும் போது சண்டை பிளம வரும். நீங்க எல்லாம் இந்த ரெங்கு பட்டியை தூக்கிட்டு போங்க. சரி உங்க வட்டியா? அதே கட்டை எடுத்து போய் பச்சனையில போய் வாசிக்குவேன். உண்மையிலே கொண்டு வருவாச்சேன். அழுமாறு மாதிரியே இந்த கிளுகளுக்குலாம் தூக்கிட்டு போங்க. இது கிளுகளுப்பா. இப்போ உங்களுக்கு சம்பளம் வாங்காம கிளுகளுப்பா இருக்குமே. இந்த மை செட்லாம் கலக்குங்கப்பா. கொட்டையெல்லாம் பிடிங்க. இந்த யூடியூப் சேனல்லாம் தூக்கு கொட்டையெல்லாம் பிடிக்க சொல்லு. ஐயோ அந்த ஆள் ரோசமா நாள் தூக்கிட்டு போயிடுவாங்க. போயிடும் அந்த வேலை தானே செய்வேன். நான் 1 மணி நேரம் பேசுவேன். அந்த பிள்ளை காலை கை அமுச்சு விடுவேன். அவ ஒரு சொன்ன கட்டவன், நீ ஒரு மான கட்டவன். ஏய் கொடுத்த சம்பளத்துக்கு மேல பேசாதீங்களா? இந்த முண்டை யாரா தூக்க வச்சு அடிப்பட்டது? அவ ஏற்கனவே 5 கிலோமீட்டர் பேசுவா. இது எழுப்பி விட்டு வேணும். தடுத்து நின்று மூச்சு ஆட்டிருச்சு. ஏற்றி விட்டியா? ஏப்பா சண்டையோட 4 தட்டியை பிரிங்கப்பா. என்ன வள்ளி சத்தம் மட்டும் மைனா குஞ்சு மாதிரி கேட்கு. கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும். சாமி யாரையா, சாமி யாரையா, சாமி யாரையா. மரியாதையா வர்றீங்களா? இப்ப எரியவா அந்த பயிர் காலை எதுக்குப்பா உள்ள சண்டை ஓடுற பொம்பளைக்கு? ஏன் என் மேல பயிர் இருக்கனால நான் இங்க ஓடுறேன். குழு போய் 550 ரூம்ல போய் அந்த விலைக்கு கையை முக்குவோம். நீங்க 4 பேரும் வந்து மேல மொட்டை மாடியில படுங்க போங்க. சொல்லணும் நீ டைலாக்லாம் பேச எபிசோட்ல நீ கிடையாது. சிரிமிட்டாலே எத்தனை தலை ஊர்ல போதும். அது ஒரு மூடி வைக்கிறது என்ன டெல்லி அப்பளம் பழுத்து போவாமையா? போகத்தேன் வெற்றிக்காரம் என்ன வெற்றியா புளி தோன்றாரு வாரு. அதுல இருந்து என்ன தெரியுது? தாடி பிடிக்க மாட்டேங்குதா? என்ன ஈபி வைரமனா சேர்ந்திருக்கியா இந்த வேஷத்தை விட்டுட்டு? ஜாமியாரா இல்ல ரெவடியா? ஆளு ஊரா 4 பேரும் உன் கம்பெனி தானா? குளிச்சாமிக்கு போடுற கூட அதோட 2 மணியே வராது. ஏய் விட்டு போயிட்டேன். எதுல போய் புரிய நீ மூடிட்டு படுமா. போய் யாரும் நெல்லு காய போடுற போற மாதிரி போதும். எரிச்சமயிரு வாங்க வாங்க பக்கத்துல வாங்க. தம்பி சண்டை வரும்போது மூடிக்கு கெட்டு போயிருவே எந்திரிச்சு போங்க. நம்ம சண்டையெல்லாம் பார்க்காதேப்பா, அலர்ஜி. ப்ரெஷர் சுகர்
நேரமா அதை கற்பனை இருந்தா எந்திரிச்சாங்க போயிருங்க காமா. ஏன்னா சண்டை பயங்கரமா இருக்கும். நாளைக்கு பார்த்தவனே நாளைக்கு இப்படி சொல்லாமலாம் பண்ணிவிட்டாரேன்னு சொல்லக்கூடாது. அப்பல செவனப்பு இருந்தாங்க. செவனப்பு 2 லிட்டர் கேன் வாங்க. அண்ணனுக்கு உளுந்த வடை தான் பூரா எனக்கு சாதாரணமா வாங்கடா. இதுலயே இருந்தா நான் எங்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்றேன். ஆளுக்கும் உடம்புக்கும் நல்லா ஊட்டாம சாப்பாடும் பேசுங்கன்னேன். பேசத்தான் கூட்டு வந்திருக்கு. ஊமையா நிக்கிறதுக்கா உனக்கு 3500 சம்பளம் தரேன். நாட்டுல 35 ரூபாய்க்கு நாரதம் இருக்காங்க. பூர்ணசாமி தம்பி மயம் ஒட்டி இருக்கு. ஒரு வாட்டி தான் பாருங்க. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வீசி உப்புழா கொள்வார்த்தாலும் உண்டதே அமிர்தமாகும். முப்பழமுடு வாழணும் முகம் கெடுத்திருவாராயும் கப்பிய பசியனோடு கடும் பசியாகும் தானே என்று சொன்னார்கள். அதுவே விருந்தோம்பு. நோக்க குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்க குழையும் விருந்து என்றார் வள்ளுவர். வரவேற்பனா இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு சொன்னார். அனிச்சமலரை பார்த்தாலே அனிச்சமலரை எடுத்து நுகர்ந்தாலே வாடி விடுமா. அதுபோல தம்முடைய வீட்டிற்கு வந்த விருந்தினரை முகவிளர்ச்சி இல்லாமல் பார்த்தமையானால் அவருடைய முகமும் மாறிவிடும். விருந்தோம்பலுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கதையை சொல்லி வச்சார். குக்கோலை பிடித்து நாடி கொண்டு வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாலும் தான் அக்குளம் பேரலாமோ அதனுடன் முன்னு கொண்டாமோ குக்கோலே குக்கோலார் குணங்கள் பிரியலாமோ ஆபத்து பள்ளிகர் மசிக்குதவான்னம் தாபத்திரா தண்ணீர் இருக்கிற முடியாது கோபத்தை அடக்கம் என்ற குருமடிகளாச்சிடன் தாபத்திராதிக்கும் நகரடையோடு நான் என்று சொன்னார். கந்தாமரிக்க பிறந்து வண்டியை குறமண்டுவோம் வண்டியை காலத்திற்கு இந்த வண்டியை கமலம் கொண்டும் வண்டியை வழிகின்றாலும் மரியா புள்ளோர் உடலை கண்டு கடித்த முறபாடி தமிழ் கலப்பர் கற்றோரி என்று சொன்னார். காயம் இது பொய்யடா காற்றடித்த வகையடா பயவனார் உயவன் செய்து மண் வாழ்ந்த உடனே என்று சொன்னார். ஓடி 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 உட்கார்ந்து ஜோதி நாடி 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 ஆட்கள் வந்து போய் வாடி 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 போன வந்தார்களா கோடி கோடி ஓடி ஓடி என்ன வந்து கோடி என்ன நடந்துச்சு? பேசத்தானே சொன்னேன். அதனாலதான் பேசுறேன். 10 வீட்டு கல்யாணம் வீட்டுக்கு மளிகை சட்டியா போனேன். அதனாலதான் பேசுறேன். நீ தானே பேசுறீங்க. ஏன் நேரம் என்ன பேச வேணாங்கிறீங்களா? பேசத்தேன்னு சொன்னேன். நீங்களே பேசுங்க. பேசுறேன். ஒரு காலத்துல வண்டி வேன்ல ஏற தெரியாது. கையை பிடிச்சி தூக்கி விடுவேன். ஊர்ல ஆலமரம் எங்க இருக்குன்னு உனக்கு தூரி ஆட்டிவிட்டேன். பலூனை உடச்சு புருவ கையில வச்சு முட்டை முட்டையா வச்சு அடிச்சு அடிச்சு குளிச்சாமி மெண்டல் ஆயிட்டேன். அதில் அடிச்சு பொறி உருண்டை 1/4 கிலோ. அதெல்லாம் என்னாச்சு பாரு. இன்னைக்கு நீங்க பேரு புகழ் ஆயிட்டிய, என்னை மதிக்க மாட்டிய. வளர்த்த கடா நெஞ்சில மிச்சாலும் பரவாயில்ல, நீ கம்பு கூட்ட மிச்சிட்ட. காலம் பதில் சொல்லும். பேசத்தானே சொன்னேன். என்னமோ சாம போட இங்க உன் வீட்டுல ஒரு மலை மல்ல ஒண்ணு பெண் தெய்வம் குடி இருக்கும், ஒரு பூஜை போடும், 1000 ரூபா தச்சனை வை, அதோட அவன் 2 வருஷத்தை கட்டு வரமாட்டேன். அந்த மாதிரி பேசத்தேன்னு சொன்னேன். பற்றி மட்டும் பேச சொல்லல. நீங்க பேசுறதுக்கு அவர் தண்ணி குடிக்கிறாரு. அவன் வயக்காடு ஒண்ணு வந்தா மோட்டைன்னு ஒரு பக்கம் போகுமோ ஒரு கம்பெனி ஆளுங்க. அந்த ஆபீஸ்ல உங்க போன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போங்க. ஒவ்வொரு கிட்னி எடுக்க வேண்டியிருக்கு. பாராட்டணும் முதல்ல. நாடகத்துறையிலேயே எவரும் செய்ய முடியாத ஒரு காரியம். யாரும் இந்த வரையும் செஞ்சதில்லை. அவரோட ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. MK ராதாகிருஷ்ணன் அறக்கட்டளை. அதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். வேறு எவராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். உண்மையாவே நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. சின்ன வயதுல ரொம்ப சின்ன வயசு தான் நினைக்கிறேன். சிறு வயதுல இப்படியும் செய்யலாம்னு ஒரு முயற்சி தங்களுடைய ரசிகர்களை கொண்டு. ஆமா, அதனால உங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. எங்கன்னா மேடைக்கு கீழே பாய முடுறாங்க. மேடைக்கு கீழே நீங்க ராதாகிருஷ்ணன் வெங்கடேசன். அப்ப இங்க வந்து முடியாதியா? இங்க நான் ஒரு நாரதன், நீ ஒரு கோமாளி பெயர். சரியா? அத மனசுல வச்சுக்கணும். உண்ட பஞ்சு பலூனு ஒரு பொறி உருண்ட பலூனு எல்லாம் வாங்கி கொடுத்தா அதுக்கு மாடி சொல்லி காட்டுமா உனக்கு? விளம்பரம் என்னையா விளம்பரம்? என்ன விளம்பரம்? நீ வாங்கி கொடுத்தா அதெல்லாம் வேறு. இந்த
என்ன தெரியும் இப்ப என்னமா அந்த பொம்பளை உள்ள என்னமா நீ என்ன ராதாகிருஷ்ணன் பேசுறியா உனக்கு என்ன அறியும் என்ன அறியும் உனக்கா அவ 200 சம்பளம் வாயை என்ன தெரியும் உனக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா புராணம் தெரியுமா இதிகாசம் தெரியுமா ஏதாவது ஒண்ணு தெரியுமா பேச தோணும்போது பேசியா பழுவன் வாங்கி கொடுத்தேன் உனக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன் அதெல்லாம் பண்ணா வேற நீ வந்தா நான் வாயை பத்தி சும்மா பத்திட்டு போயிடும்மா ஒன்றைதான் கேக்குறேன் பேச வாய ஏதாவது குரு விஷயம் உனக்கு என்ன தெரிஞ்சு என்கிட்ட பேசுற அளவுக்கு அவன் அந்த பிள்ளை சொல்லுது அவர்கிட்ட போய் ராதாகிருஷ்ணன் பேச முடியுமா உன்னால நீ அறக்கட்டளை சார்பா எதையோ கொடு அது வருமே அதை வரவா இருக்கிறேன் அதுக்கு தலை வணங்குறேன் அது ராதாகிருஷ்ணன் இருக்கும் பொழுது மட்டும்தான் சரியா நீ சாதாரண கோமாளி முறந்தானா நீ நான் நாரத முகரிசி 3000 4000 சம்பளம் கூட வாங்குவியா ஏன் ஜவுரியம் சரியா நீ என்ன கூட கொடுக்குறேன் அப்புறம் எதுக்கு அங்க இருந்து எவ்வளவு வச்சா ஏய் பாய பத்தி நில்லி அவங்க ஏதாவது பேசுவாங்க நானு சும்மா அந்த வெற்றி சவுடால் விட்டுறது அதை பண்ணேன் இதை பண்ணேன் அதெல்லாம் மறந்துட்டு இப்ப பெரிய ஆள் ஆகிக்க இந்த பேச்செல்லாம் வச்சு விடாங்க சரியா அண்ணன் தம்பினா அங்கிட்டே வச்சிடணும் மேடைக்கு வந்துட்டா மேடை கேட்டார் கூட உனக்கு வேணும் கதாபாத்திரத்தை கேட்டார் கூட கதாபாத்திரம் அப்படிங்களே இடத்துக்கு உனக்கு நம்ப மாட்டான் இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்னு உனக்கு தெரியுமா ஆளு ஏதாவது சம்பந்தம் இருக்கா உனக்கு இந்த இடத்துல எதுக்கு வந்த நீ எதுக்கு வந்திருக்க ஏன் வந்திருக்கோம்னு தெரியுமா ஏதாவது தெரியுமா உனக்கு சரி எல்லாம் வந்துட்ட என்ன ஆவன நீ வேர்த்து என்ன உனக்கு எதுக்குன்னு யாருக்கு பையன் இந்த பொம்பளை யாரா என்ன வேணும் பேச விட மாட்டீங்க என்ன வேணும் ஐயா இடத்துக்கு பேர் என்னையா ஒட்டாத மேடம் அப்பா பேசுறீங்களா ஐயா அப்பா நீ பேசிட்ட நான் பேசிட்டேன் இடத்துக்கு பேர் என்ன வேலி மலைச்சான் வேலி மலைச்சான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஏய் விட்டு போயிடுவாங்க இது உண்மையாவே உங்களுக்கு தெரியாத மனுஷன் தெரியுமுங்க விஷயம் தெரியும் என்ன தெரியாத அவ்வளவு தூரம் பாவாடை வச்சா அந்த பொம்பளை வர முடியுமா நான் உன்னை சும்மா ஒண்ணு தெரியாதுன்னு அவ்வளவு பேசுனேன் அப்படியா மேல பரவாயில்ல நீங்க விஷயம் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சவளா தான் இருக்கீங்க எல்லா விஷயம் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க வேலிமலைச்சார் வேலிமலைச்சார் வேலிமலைன்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்க அதிகமா விறகு வெட்ட போவாங்க அப்படி நீங்க நினைக்கலாம் உங்களை போல முனிவர் வந்து காலை மடக்கி உட்காந்துக்கிட்டு செங்கக்கல்லை அடுக்கி வச்சு ஓம் கிரீம் தேல் நெய் எடுத்துட்டு வாங்கோ யாகம் நடத்தக்கூடிய இடம் வேலிமலைச்சார் நெய் டப்பா கம்பெனி ரொம்ப தெளிவா அருமையா சொல்லிருக்கீங்க அமிர்த நெய் வேலிமலைச்சார் அந்த கம்பெனில வேலிமலைச்சார் பேர் வரைக்கும் என்ன காரணம் ரொம்ப தெளிவா அறிவு ஒரு சில பேர் இருக்காங்க நீங்க இல்ல ஒரு சில பேர் என்ன பேசுறாங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நீங்க அருமையா அப்படி சொல்றேன் உங்களுடைய எப்படி பேசுறது அப்படிதான் இருக்கணும் ஆமாங்க இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க வேலிமலைச்சார் வேலிமலையின் பேர் வரைக்கும் என்ன காரணம் உங்களை போல முடிவு வந்து யாகம் நடத்துவாங்க தவம் பண்ணுவாங்க முட்டாப்பேன் ஒரு சில பேர் இருக்காங்க விளக்கம் உங்களுக்கு தெரியாது தோட்ட திங்கிறாங்களா எதை திங்கிறாங்கன்னே தெரியாது ஆமாங்க ஆனா வந்துடுறாங்க நானும் வந்துட்டேன்னு ஆனா உங்கள மாதிரி தரமா அந்த இடத்துல நிக்கிறீங்க பாருங்க சரியா இடத்துக்கு பேர் சொன்னீங்க வேலிமலைச்சார் வேலிமலைச்சார் பேர் என்ன காரணம்
உங்களை போல முனிவர் வந்து செங்க சிரிக்கிறியா இருமுறையா இருந்தேன். இது யாகம் நடத்துவாங்க, அதனால வேலையும் மலைச்சாரு. சப்பாஸ் சப்பாத்தியா சுண்ணாம்பு எதுக்கு பாருங்க, நீங்க கேட்கும் பொழுது அதாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாடகத்தினுடைய தன்மையை நம்ம பேசுற விஷயம் பார்க்கிற ரசிகர்களுக்கு போய் சேரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணும். அந்த பாங்கு உங்கள்கிட்ட இருக்கு. அந்த பாங்கு அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க, அது உங்களை வரவே இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சார். வேலிமலைச்சார் பேர் என்ன காரணம்? முனிவர் காத்தால வந்து